சந்து சாய் பொட்டிக், சரஸ்வதி பொட்டிக், இவங்கெல்லாம் அந்த சாரியை விற்கிறத விட அந்த எமோஷன்ஸ், அதுக்கப்புறம் நம்மளோட எமோஷனல் இன்செக்யூரிட்டிஸ் அதெல்லாம் வச்சு தான் பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னு சொன்னால் எவ்வளோ பேர் நம்புவீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள், சாரீஸ்க்கு இருக்கிற விளம்பரத்தை விட ஐயோ அப்பா எனக்கு இவ்வளோ சேல்ஸ் ஆகுது அப்படின்னு ஒரு பக்கம் வீடியோ போடுறது, அவுட் ஆஃப் ஸ்டாக்னு சொல்லி ஐயோ அவுட் ஆஃப் ஸ்டாக்காக போகுது அப்படின்னே நம்பி நம்ம ஒரு 10 சாரி வாங்கிடுவோம். அது ஒரு பக்கம். இன்னொன்று அத்தா மாமான்னு சொல்லி வீடியோ போடுறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களே ஈஸியாக நம்ம போய் விழுந்துடுறோம். நிறைய ஸ்மால் பிஸ்னஸ் ஓனர்ஸ் இருக்காங்க, அவங்களாம் சாரீஸ் குவாலிட்டி சூப்பராக இருக்கும், ஆனால் அவங்களுக்கான அட்வர்டைஸ்மெண்ட் வரது கிடையாது. ஏன்னா மக்கள் இதை தான் அதிகமாக விரும்புகிறாங்க. ஒரு சாரி கண்டென்ட் மாதிரி சீரியல் கண்டென்ட் மாதிரி இது எங்கள் அண்ணா, இது எங்கள் அத்தா, இது எங்கள் மாமான்னு சொல்லி அதில் ஒரு கண்டென்ட்டை போட்டு மக்கள் அதெல்லாம் பார்த்து நேரில் போய் கிஃப்டெல்லாம் கொடுத்து அந்த அளவுக்கு எமோஷ்னலாக நம்மளை பாண்ட் பண்ணுறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நகை கடைக்கு போனால் அங்கே நகை நல்லா இருக்கான்னு பார்த்து வாங்கினா மட்டும் போதும். அந்த மாதிரி நீங்கள் சாரி வாங்க போகிறீங்க அப்படின்னா சாரியோட குவாலிட்டி நல்லா இருக்கான்னு மட்டும் பாருங்கள். இவங்களோட இந்த கிமிக்ஸ் எல்லாம் நம்பி உங்கள் காசை தயவு செஞ்சு வேஸ்ட் பண்ணாதீங்க. நீங்கள் ஆன்லைனில் இந்த பொட்டிக்ஸோட பேஜெல்லாம் பேரெல்லாம் போட்டு பாருங்கள். யூடியூப்பில் எவ்வளோ பேர் கம்ப்ளைண்ட்ஸ் ரைஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அவங்க வீடியோஸ் கீழே எவ்வளோ பேர் ரெஸ்பான்ஸ் இல்லை, நீங்கள் ப்ராடக்ட்ஸ் குவாலிட்டி சரியில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன் ஆஃப் த பொட்டிக்ஸில் நானே வாங்கிட்டு என்னடா இது நமக்கு ஆன்லைனில் பார்க்கும்போது வேறு மாதிரி இருந்துச்சு, நேரில் வாங்கி பார்த்தா சுத்தமாக நல்லா இல்லை, ஓகேவா? அந்த மாதிரிலாம் நான் ஏமாந்துருக்கேன். நீங்களும் அந்த மாதிரி ஏமாறாதீங்க. அண்ட் தயவு செஞ்சு அவங்களோட இந்த எமோஷனலான பிளேஸ் எல்லாம் பார்த்து ஒரு ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணாதீங்க. அந்த ப்ராடக்ட்டோட குவாலிட்டியை பாருங்கள். அண்ட் இன்னொன்று, அவங்களுக்கு இன்ஸ்டாவில் நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்கன்னா அவங்க நல்ல பிராண்டாக தான் இருப்பாங்க அப்படின்றத தயவு செஞ்சு நம்பாதீங்க. இதை பற்றி தனியாக நான் நாளைக்கு வீடியோவில் பேசுகிறேன், ஓகேவா? ஃபாலோவர்ஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு குவாலிட்டி. இதை நான் திருப்பி சொல்கிறேன், ஓகேவா? நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். நான் உங்கள் கமெண்ட்ஸை கண்டிப்பாக பார்ப்பேன், ஓகேவா? நாளைக்கு பார்க்கலாம். பாய்.